மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் பேர் ஷாஹி டுக்ரா. இந்த ஸ்வீட் டிஷ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கண்டென்ஸ்டு மில்க் 100 கிராம், பால் 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி 1 கப், சுகர் 100 கிராம், கீ தேவையான அளவு, பிரெட் ஸ்லைஸ் வந்து 8 பீசஸ், எலாச்சி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பாதாம் இல்லைனா பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூனும் பால் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்து ஒரு பேஸ்டாட்ட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து பேஸ்டாட்ட இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதில் கண்டென்ஸ்டு மில்க் வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிட்டு பால் 1 கப் ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லோ ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் நல்லா ஸ்லோவாக வந்து கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணணும், ஸோ தட் கருகாமல் இருக்கும் கீழே. இது கூட கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இலாச்சி பவுடர் தேவையான அளவு. இது ஃப்ளேவருக்காக, சில பேர்த்துக்கு பிடிக்கும் சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்குபடி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 100 கிராம் சுகரும் 1 கப் வாட்டரும் தேவை. அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுகர் வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் அது டிசால்வ் ஆனோடனே நாம் வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறோம். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்பி ஒரு கடாய் எடுத்து வச்சு
கீ இல்லைன்னா எண்ணெய் உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டு ஸ்லைஸ் பண்ண ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணணும். இந்த டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடணும். இப்போ நமக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ 3 பவுலில் வந்து மில்க் மிக்சர் தனியாக, சுகர் சிரப் தனியாக அண்ட் பிரெட்ஸ் தனியாக இருக்குது. இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த பிரெட்ஸ் ரோஸ்டான பிரெட்ஸ் எடுத்து சுகர் சிரப்பில் வந்து டிப் பண்ணி ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் டிப் பண்ணி அது வந்து பிளேட்டில் வச்சிடுறோம். அதே மாதிரி எல்லா பிரெட்ஸும் நம்ம எடுத்து வச்சிடுறோம். இப்போது அதை அசம்பிள் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த மில்க் மிக்சர் எடுத்து மேலே வந்து ஊற்றுறோம். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச நட்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட்ஸு இல்லைன்னா வந்து பிஸ்தா உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது மேலே தூவி விட்டோம்னா கிறிஸ்பியான ஷாஹி டுக்ரா ரெடி. இந்த சிம்பிளான ஈஸி ஷாஹி டுக்ரா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் ஐக்கானும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.